Recording in progress. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை முன்னுடல் முன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குடபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜகுமார் அவர்களுக்கும், கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியின் நாகரத்னம் மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிந்து நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை செய்ய காத்து கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பனம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளின் களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோருக்கும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரிட்டேன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பனம்மா. மீட்ல இருக்குமா? அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல்.
எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாமந்திரம். சின்முத்திர வச்சுக்கோங்க, நகத்துல படாம. முதுகுச்சண்டு நேரா இருக்கட்டும், இருக்கால் முட்டியில இருக்கட்டும். நீண்ட மூச்சு காட்டு உள்ள இழுக்கிறோம். அடுத்த மூச்சு அடுத்த மூச்சு அடுத்த மூச்சு அடுத்த மூச்சு கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். வலது தோள்பட்டை 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 3 4 5 6 7
8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். அடுத்ததாக கண்களுக்கான பயிற்சி. வலது இடது மேலும் கீழும் முதுகு தன் நேரா இருக்கும். இரு கையிலேயே சிம்மத்து வச்சுக்கலாம். வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு. மெதுவாக கண்களை திறந்து அடுத்ததாக சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ். அப்படி ஆப்போசிட். வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. இறுக்கமில்லாம மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து நல்ல திறந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றிம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற பயிற்சிகள். இந்த காது
இந்த காது தொடச்சிங்க. நல்லா வச்சுக்கோ. அனைவருக்கும் இனிய திங்கள் காலை வணக்கம். இப்பொழுது ஆசன பயிற்சி செல்கிறோம். தலைவலி அதை மட்டும் நான் கொஞ்சம் அதுக்கு போகணும். பத்து திறன்கள். நீண்ட காற்றுள் இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு வருகிறது. இடுப்புக்கு வந்த பிறகு நீண்ட காற்றுள் இழுத்து வெளிவிட்டவாறு தலை பின்னோக்கி போகிறது. 10 வினாடிகள் அதே நிலையில் இருந்து அப்படியே மேல வர்றோம். மேல வரும் பொழுது மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு உடல் டா வடிவுக்கு வரட்டும். வந்த பிறகு அப்படியே கை விரல்கள் தரைக்கு போகட்டும். தரைக்கு போன பிறகு வலது கால் மேலே உயரட்டும். இடது கால் தரையில் இருக்கக்கூடிய கால் முட்டி மடங்காமல் வைத்து கழுத்தை மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கால் தரையில் வைத்து அடுத்த காலை மேலே உயர்த்துட்டோம். கழுத்து மேலே உயரட்டும். தரையில் இருக்கக்கூடிய கால் முட்டி மடங்காமல் இருக்கட்டும். இந்த கால் இடுப்பினுடைய உயரத்திற்கு உயரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால். இரு கால்களையும் நேராக வைத்து இடுப்பில் கைகள் வைத்து மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு மேலே வந்து காற்றை வெளிவிட்டவாறு பிரயாசனம். ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. நீண்ட காற்றுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான முதன்மையான ஆசனம் பாதகஸ்த ஆசனம். காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயருகிறது காதோடு சேர்த்து. அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை பின்னோக்கி சாய்கிறது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கைகள் பின்னாடி வரட்டும். இரு கைகளும் பின்னாடி நம்முடைய கணுக்காலுக்கு பக்கத்தில் பிடித்து பாத கஸ்த ஆசனம். நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் இருக்க வேண்டும். உடலை இரண்டாக மடித்திருக்க வேண்டும். மிக முக்கியமான ஆசனம். மூக்கு அடைப்பு மூச்சோட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஆசனமாக அமைக்கப்பட்டுள்ளது. மெல்ல மேலவாங்க. காற்றை உள்ளிழுத்தவாறு பிரயாசனா. ஓய்வு. அடுத்ததாக கோணாசனம். இரு கால்களுக்கு இடைவெளி 1 அடி இடைவெளி விட்டு கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு அமைத்துக் கொள்கிறோம். கைகளை திருப்பி மேல் நோக்கி நம்முடைய உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு அமைத்து
அப்படியே வலதுபுறமாக ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மெல்ல மேல வாங்க. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் எடுத்து தலைக்கு போகட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து எதிர் திசையில் காற்றை வெளிவிட்டவாறு போகட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக திரிகோணாசனா. கால்கள் இடைவெளி இருக்கட்டும். ஒரு 18 இன்ச்சு இடைவெளி இருக்கட்டும். வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். தோள்பட்டை அளவு உயர்த்தி வலது கை வலது கால் கட்டை விரலில், இடது கை வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். பார்வை மேலே பார்த்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மெல்ல மூச்சு உள்ளிழுத்து கொண்டே கை மேலே வருகிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு இரு கைகளும் இடுப்புக்கு போகட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயருகிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு எதிர் திசையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மேல வாங்க. கைகள் கீழே போகட்டும். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே வருகிறது. வந்த பிறகு வலது கை இடது கால் கட்டை விரலுக்கு போகட்டும். இடது கை வானத்தை நோக்கி உள்ளது. வானத்தை நோக்கி உள்ள கை விரல் நுனியை பார்க்கிறேங்க. முட்டி மடங்காமல் இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. மெல்ல மேல வர்றோம். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் எடுத்து போகட்டும். மீண்டும் மூச்சு உள்ளிழுத்து கைகள் மேலே உயர்கிறது. எதிர் திசையில் இப்போ இடது கை வலது கால் முட்டியில். பார்வை மேல இருக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மெல்ல மேல வாங்க. இரு கைகளும் இடுப்புக்கு போயிடட்டும். ஒரு நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக படுத்த நிலை ஆசனங்கள். உருளாசனம், அங்க பிரதட்சணம். இரு கைகளை மேலே உயர்த்தி நன்றாக வலது இடதாக உருளுங்க. ஜீரண சக்தியை அதிகரிப்பதற்கும் மூச்சோட்டத்தை சீர்படுத்துவதற்கும் மிக முக்கியமான ஆசனம் உருளாசனம்.
நல்ல ஃப்ரீயாக விட்டு, கால்களை தளர்வாக விட்டு, உள்ளங்கைகளை வானத்தை நோக்கி வைத்து, ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இரு கால்களையும் இழுத்து பிடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு நடுவில் இருக்குமாறு அமைத்துக் கொள்கிறோம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. கால்கள் இருந்த நிலைக்கு போகட்டும். அடுத்து வலப்பக்கம் இடப்பக்கமாக கால்களை இழுத்து பிடித்து நன்றாக இழுத்து பிடிங்க. உங்களுடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு வரும் வரைக்கும் இழுத்து பிடிக்கும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும். முதுகுத்தண்டு சீராகும். முதுகுத்தண்டு வழியாக ஓடக்கூடிய மூச்சோட்டம், இரத்தோட்டம் சீர்படும். நடுநாடி தூண்டப்படும். ஓய்வு. நிதானமான நீண்ட மூச்சு. உடல் தளர்வாக இலக்கமாக வைத்து ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரு கால்களையும் இணைத்து வைத்து, இரு கைகளையும் தொடைக்கு அடிப்பகுதியில் வைத்து, இரு கால்களையும் செங்குத்தாக மேலே உயர்த்துகிறோம். இடுப்பு தரையில் உள்ளது. இரு கால்கள் மட்டும் மேலே உயருகிறது. நேராக மேல உயர்த்திடலாங்க. அப்படியே வைங்க. கால் கட்டை விரல்களை கவனிக்கிறோம். அப்படியே மெல்ல கால்களை மடித்து இரு கால்களும் தரைக்கு வரட்டும். நன்றாக ஒரு பலூன் ஊதுனா எப்படி இருக்கும், அதுபோல நம்முடைய வயிற்று பகுதி ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெல்ல மெதுவாக கீழே செல்ல வேண்டும். வயிறு மேலும் கீழும் வர வேண்டும். வயிற்று வரைக்கும் நாம் சுவாசிக்கிறோம். அடுத்ததாக மீண்டும் இரு கால்களையும் சேர்த்து வைத்து இரு கால்களும் இடுப்பு சற்று மேலே உள்ளது. இடுப்பில் கைகளை வைத்து இடுப்பு பகுதி மேலே உயருமாறு அமைத்துக் கொள்கிறோம். இரு கைகளையும் இடுப்பின் பிடித்து இடுப்பு பகுதியும் மேலே உயருமாறு வைத்துக் கொள்ளலாம். தொடக்க நிலையில் உள்ளவர்கள், தனியாக செய்பவர்கள் தலையணையை வைத்து தலையணையை இடுப்பில் வைத்து விட நீங்க மேலே உயர்த்தி கொள்ளலாம். இது போல மிக மிக முக்கியமான ஆசனம். சர்வ அங்க ஆசன நிலைக்கு போவதற்கு இது துணை செய்யும். சர்வ அங்கங்களும்
பயன்படக்கூடிய ஆசனமாக, குறிப்பாக மூளைக்கு, முதுகு தண்டுவடத்திற்கு, கழுத்திற்கு, தைராய்டு சுரப்பிகளுக்கு, முகத்திற்கு, காது பகுதிக்கு, அனைத்து இடங்களுக்கும் கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய வல்லமையுடையது இந்த சர்வ அங்க ஆசனம். ஓய்வு, நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இதற்கு மாற்றாசனமாக மச்சாசனம். தலைப்பகுதி உள்ளே செல்ல வேண்டும், நெஞ்சு பகுதி மட்டும் மேலே வர வேண்டும், இடுப்பு மேலே வரக்கூடாது. மீனுடைய வடிவம், மீன் ஆசனம் சொல்லுவோம். இந்த ஆசனத்தை ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு, அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை. புஜங்காசனம், பாம்பாசனம். அப்படியே மேல வரும். இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து அப்படியே மேலே வைக்கிறோம். பாம்பாசனம். கால் பாதம் நீட்டி இருக்க வேண்டும். நல்ல தலை பின்னாடி தொங்க விடுறேங்க. நல்ல தலை தொங்க விட்டுடலாங்க. ஓய்வு, முதலை ஆசனத்தில் ஆழ்ந்த மூச்சு, கால்களை விரித்து நிதானமாக காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அடுத்ததாக வலது கை வலது கால் கணுக்காலை பிடிக்கட்டும், இடது கை இடது கால் கணுக்காலை பிடிக்கிறது. வில்லாசனம். அந்த நிலைக்கு மட்டும் கால்களை வைத்து கணுக்காலை மட்டும் பிடிக்கிறோம். கழுத்து மேலே உயரட்டும், தொடைகள் பகுதி சற்று மேலே உயரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இதற்கெல்லாம் மாற்றாசனமாக முயலாசனம். முயல் ஆசனம். மெல்ல மேல வாங்க. அடுத்து பூனை ஆசனம். தலை மேலே வரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 வேகமாக வெளியேற்றுகிறோம். 2 1 2
1 2. மெதுவாக ஆழமாக உள்ளிழுக்கிறேங்க. நல்லா இடுப்பு கீழே போகணுங்க. இடுப்பு கீழே போய் மேலே வரட்டும். அதே சமயத்தில் தலை நன்றாக உள்ளே வெளியே வர வேண்டும். நன்றாக உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக உயரட்டும். வலது 2. காற்றும் முட்டி பகுதியும் உள்ளே செல்லட்டும். 1 உள்ள இழுக்கிறோம் காற்றை, தலை மேல வரட்டும். 2 1 2 1 2 1 2. அடுத்த கால். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. மெல்ல மூச்சு இழுத்துக் கொண்டே கைகளை மேலே வருகிறோம். ஆழ்ந்த மூச்சு. உடல் நேராக வைத்து உள்மூச்சு வெளிமூச்சில் கவனம். நிதானமான காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி. உடல் நேராக இருக்கட்டும். உடல் நேராக வைத்து அடுத்ததாக முதுகுத்தண்டை நேர்படுத்துவதற்கான ஆசன முறைகளை மெல்ல வலப்பக்கமாக அப்படியே தலை கொண்டு செல்கிறோம். அடுத்த நிலை ஓய்வு. அடுத்து நல்ல தோள்பட்டை மேலும் கீழும் கொண்டு போலாங்க. ஓய்வு. ஒரு நீண்ட நிதானமான மூச்சு. அடுத்ததாக இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. கண்களை மூடி நிதானமாக ஆழமாக காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்து கைகளை
பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1, கைகள் உயரும் பொழுது விரல்களை விரிக்கிறோம். 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. காற்று சீராக ஆழமாக உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளே சென்று வெளியேறுமாறு ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். இதற்கு மாற்று பயிற்சியாக நீண்ட காற்று இந்த ஆள்காட்டி விரலை காதுகளில் அடைத்து மகர ஓசை நன்றாக தலை அதிரும் அளவுக்கு சொல்றேங்க. கைகள் காப்புமுத்திரில் வைத்து கண்கள் மூடிய நிலையில் ஆழ்ந்த மூச்சு, அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் வெளியே வருகிறது. மெல்ல மெதுவாக ஆழமாக காற்றை உள்ளிழுக்கிறோம். வேகமாக உள்ளிழுத்து அக்காற்று மெல்ல மெதுவாக மெதுவாக வெளியேறுகிறது. மீண்டும் காற்றை உள்ளிழுக்கிறோம். மெதுவாக கைகள் கீழே வருகிறது. அடுத்ததாக கைகள் முன்பாக நெஞ்சு பகுதிக்கு முன்பாக நீட்டி கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணையட்டும். சீராக வேகமாக ஆழமாக கைகளை விரித்தவாறு காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணைத்தது. அப்படியே உடல் நேராக இருக்கட்டும். நேராக வைத்து கண்களை மூடி உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். கண்கள் மூடியவாறே காற்றை கவனிக்கிறோம். காற்றே உயிர், காற்றே மனம், காற்றே இயக்கம். ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் காற்றினுடைய சீர்கேடுதான் காரணம். அதை சீராக்கி நம்முடைய மனதை சீராக்குவதற்கான பயிற்சியாக அமையும். வருத்தம், கோபம், பயம், பதட்டம், இறுக்கம் அனைத்தும் சுவாசத்தோடு தொடர்புடையதே. சுவாசத்தை சீர்படுத்தினால் இவ்வத்துணை விஷயங்களிலிருந்தும் நாம் விடுபட முடியும். இவ்வத்தனை விஷயங்களையும் விடுபட்டாலும் சுவாசம் சீராகும்.
ஆகவே மனதை நெறிப்படுத்துவோம், சுவாசத்தை நெறிப்படுத்துவோம். சுவாசத்தை நெறிப்படுத்தினாலும் மனம் நெறிப்படும், மனதை நெறிப்படுத்தினாலும் சுவாசம் நெறிப்படும். கவனம் மூச்சுத்துளை வழியாக காற்றை உள்ளே செல்வதை கவனித்து புருவ மத்திக்கு சென்று அப்படியே அந்த உச்சித்துளையாகிய மேலே தலைக்கு உச்சியில் உள்ள இடத்தை கவனித்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பாகமாக கொண்டு வந்துட்டு அப்படியே காலில் இருந்து மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு போகிறோம். அப்படியே இரு கைகளையும் சேர்த்து வைத்து நன்றாக கைகளை நன்றாக உரசலாம். நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா தேய்க்கும். நன்றாக தேய்த்து அப்படியே இரு கண்களிலும் வைத்து அப்படியே முகத்தை நல்லா வருடி விடுங்க. தலை நெற்றி வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்டேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும். நம்மளாம் ஏன் தெரியுமா நிம்மதியாகவே இல்லை? அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா எது நடக்கணும்? எல்லோரும் யோசிங்க. 10 செகண்ட் டைம் யோசிங்க. யோசிச்சாச்சா? இன்னரெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. என்ன தெரியுமா யோசிச்சிருப்பீங்க? சில பேர் என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணுங்க, நடந்தால் நிம்மதியாக இருப்பேன். ஒரு சில பேர் ஒரு கடன் இருக்கும், இந்த கடன் அடைஞ்சால் நிம்மதியாக இருப்பேன். சில பேர் யோசிச்சிருந்தீங்களா? சில பேர் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, ஒரு சொந்த ஃபேக்ட்ரி வச்சு முதலாளியானால் நிம்மதியாக இருப்பேன். யோசிச்சிங்களா? சில பேர் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, இந்தியாவுக்கு வந்தால் நிம்மதி நினைப்பீங்க. சில பேர் இந்தியாவில் இருப்பீங்க, வெளிநாட்டில் வேலை கிடச்சா நிம்மதி நினைப்பீங்க. சில பேர் கல்யாணமானால் நிம்மதி நினைப்பீங்க. சில பேர் டைவர்ஸ் ஆனால் நிம்மதி நினைப்பீங்க. இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் இது நடந்தால் நிம்மதி, இது நடந்தால் நிம்மதி நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால தான் நாம் நிம்மதியாக இல்லை. மனம் நிம்மதியாக இல்லாத பொழுது உடலில் அனைத்து வியாதிகளும் வருகிறது. மனம் நிம்மதியாக இருக்கும் பொழுது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. என்னங்க நீங்கள் சொல்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். நல்லா யோசிங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஒரு சொந்தமாக வீடு கட்டினாதான் நிம்மதி அப்படின்னு யார் உங்கள் வாயிலிருந்து சொல்கிறீங்களோ, இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சொந்தமாக வீடு கட்டுற வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். நீங்களே யோசிச்சு பாருங்கள்.
என் மகளுக்கு திருமணம் நடந்தால்தான் நிம்மதின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, என் மகளுக்கு திருமணம் நடக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இல்லாமல் தான் இருப்பேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி இல்லாமல் இருக்கிறேங்க. அதாவது நாம் எல்லாருமே என்ன இருக்கோ அதை விட்டுட்டு எது இல்லையோ அது நடந்தால்தான் நிம்மதின்னு தினமும் நினச்சிட்டு இருக்கிறனால சைக்காலஜிக்கலாக நாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். அப்போ மனசு டென்ஷனாக இருக்குது, கோபமாக இருக்குது, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. அது என்ன பண்ணுது? உடம்பை கெடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உடம்பு அப்படிங்கிறத மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலாம் நோயெல்லாம் குணப்படுத்த முடியாது. மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உடம்பை தாக்கி கொண்டே இருக்கும். அதனால் இனிமேல் இது நடந்தால் அது நிம்மதி, அது நடந்தால் நிம்மதி நினைக்காதீங்க. அதை நடக்கிறதுக்காக நான் தினமும் இயங்கும் அந்த பணி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க, அவ்வளோதானே. உங்கள் பொண்ணுக்கு நான் என் பொண்ணுக்கு தினமும் மாப்பிள்ளை தேடி நல்லா கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை செய்கிறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் என் பொண்ணு கல்யாணம் நடந்தால் தான் நிம்மதி அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு நிம்மதி கிடைப்பதில்லை. நான் கேட்குறேன், ஒரு காரியம் செய்யறதுக்கு ஏன் கஷ்டப்படணும், ஏன் பாடுபடணும், ஏன் போராடணும்? ஜாலியாக பண்ணுவோமே. புரியலையா? புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. அதாவது ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு பஸ்ஸை பிடிப்போம். நாம் எல்லாரும் ஊட்டிக்கு டூர் போகலாம். என்னாகும்? பஸ்ஸு கிளம்பிடுச்சு, ஊட்டிக்கு போயிட்டுருக்கு. எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? எல்லோரும் கை தட்டி பாட்டு பாடுவோம். சில பேர் மிமிக்ரி தெரிஞ்சால் மிமிக்ரி பண்ணுவாங்க, சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் பாட்டு பாடுவாங்க, வாங்குறத வாங்கி சாப்பிடுவோம். ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு ஜாலியாக போவோமா? ஊட்டி போகிற வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சா? ஊட்டியில் போய் பஸ்ஸு நிற்கிது. ஊட்டியில் பயங்கரமான மழை பொழியுது. எஃப்எம் ரேடியோவில் சொல்கிறாங்க, ஊட்டியில் இன்னும் 48 மணி நேரத்துக்கு அடைமழை பொழியும், எனவே யாரும் வெளியே வராதுங்கிறாங்க. பயங்கரமான மழைங்க. கடை சாத்திட்டாங்க, டீ கூட கிடைக்கல. என்னாகும்? நம்ம எல்லாம் கடுப்பாயிரும். எல்லோரும் ஒருத்தர் பார்த்துக்குவோம். சரி, வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே, ஊட்டிக்கு வந்து ஜாலியாக இருக்கலாம்னு வந்தோம், இங்கே என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு கடைசியாக என்ன முடிவு பண்ணுவான்? சரி, ஊருக்கு திரும்பி போகலான்னு முடிவு பண்ணுவான். நல்லா கேவீங்க. ஊருக்கு திரும்பி போகலான்னு முடிவு எடுத்தோடனே மறுபடியும் பஸ் என்ன பண்ணுது? நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கேயே வருது. மறுபடியும் கை தட்டுவோமா? மறுபடியும் ஜாலியாக இருப்போமா? பாட்டு பாடுவோமா? டான்ஸ் ஆடுவோமா? ரோட்டில் வரணும், டாட்டா காமிப்போமா? நடக்குதா இல்லையா? ஜாலியாக இருக்கமா இல்லையா? எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஊர்லேருந்து ஊட்டிக்கு பஸ்ஸில் போகிற வரைக்கும் ஜாலியாக இருந்தோமா? அங்கேருந்து திரும்பி வர வரைக்கும் ஜாலியாக இருந்தோமா? ஊட்டியில் போய் யாராவது ஜாலியாக இருந்தோமா? இல்லை. என்ன இறங்கவே இல்லையே. ஆனால் என்ன சொல்லுவோம்? ஊட்டியிலேருந்து வந்தோன்னே ஒரு பேட்டி எடுக்கிறேன், என்னங்க ஜாலியாக இருந்தீங்களான்னு. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்படிம்பீங்க. ஆனால் ஊட்டியில் இறங்கவே இல்லைங்க. புரியலையா? ஊட்டி என்பது வாழ்க்கை லட்சியம். ஊட்டிக்கு போவதும் வருவதும் பயணம். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பயணமே நிம்மதி, வாழ்க்கை லட்சியம் நிம்மதி அல்ல. அதாவது சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்க சொந்தமாக வீடு கட்டினாதான் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, சொந்தமாக வீடு கட்டுறதுக்காக நான் தினமும் உழைச்சி சம்பாரித்து பணம் சேர்த்து வச்சு அந்த வீடு வாங்குறதுக்காக உழைக்கிறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், ஜாலியாக இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். மனம் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே நண்பர்களே, வாழ்க்கை என்பது பயணமே நிம்மதி, லட்சியம் நிம்மதி அல்ல. நான் உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரை கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லைங்க. நல்ல விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது நடந்தாதான் நிம்மதி நினச்ச பல மகான்கள் சீக்கிரமாக இறந்துட்டாங்க. இப்போது பாரதியார் எடுத்துக்கோங்க, விவேகானந்தர் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூக்கமே இல்லாமல் இரவு பகலாக இந்த காரியம் நடந்தாதான், சுதந்திரம் கிடைச்சாதான் நிம்மதின்னு முழு நேரமாக அதில் இயங்கும் பொழுது நம்ம ரெஸ்ட்டே இல்லாமல் உடம்பு பாதிச்சிருங்க. ஜாலியாக செய்யணும். புரியலைங்களா? கடைசியாக சொல்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. அந்த ஊரில் ஒரு நாள் நிகழ்ச்சியில் 12,000 பேர் வந்தாங்க. 4 நாளுக்கு அப்புறம் இன்னொரு ஊருக்கு போயிருந்தேன், 7 பேர் தான் வந்திருந்தாங்க. 12,000 பேர் வரும் பொழுது பெருமையும் அல்ல, 7 பேர் வரும் பொழுது வருத்தமும் அல்ல. ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க பெருமைப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. நான் ஜாலியாக பண்ணிட்டு தூங்கிட்டேன். அதாவது
இன்று எந்த காரியம் செய்ய முடிஞ்சதோ இறைவா நன்றின்னு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் பல பேர் என் ஹஸ்பண்டு தலையில் முடி முளைச்சா தாங்க நிம்மதி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஜென்மத்தில் முளைக்காது. என்ன பண்ணுவீங்க? நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே வாழ்க்கை லட்சியத்தை நிம்மதி என்று நினைக்காமல் அதற்காக பயணம் செய்யும் அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்யும் ஒவ்வொரு பணியையும் ருசித்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் நிம்மதியாக வாழ்வோம். நிம்மதியாக வாழ்ந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே நாம் பயணத்தை ரசிப்போம். நிம்மதியாக வாழ்ந்து ஆரோக்கியத்தை அதிகம் செய்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி நன்றி ஐயா. நல்ல சிந்தனை அளித்த ஹேல பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. திருமந்திரத்தில் 564வது பாடல். மூலத்துவாரத்தை முக்காரமிட்டிரு, மேலை துவாரத்தின் மேல்மனம் வைத்திரு. அதாவது இந்த உச்சித்துளை மேலை துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு. வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு. கண், வேல் ஒத்த கண் அப்படின்னா மனம் நம்ம மறைபொருளாக இருக்கும். வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு. காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே அப்படிங்கிறாரு திருமூலர். அப்போ மூலத்துவாரத்தை அப்படிங்கிற போது அந்த மூலாதாரம் அந்த பத்மாசனத்துல போறணும் அப்படிங்கிறாரு திருமூலர். மேல் உச்சியில கவனம் வைக்கணும். வேலொத்த மனதை நல்ல விழிப்பு நிலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் கவனத்துல வைக்கணும். காலத்தை, இதுதான் காலத்தை வெல்லும். திருமூலர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அப்படி அந்த மெய் உடலை அழியாமல் பாதுகாத்து உள்ளத்தை சீர்படுத்தி இந்த மக்களுக்கு அருளிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், இந்த யோக வழியே கூட தமிழில் நமக்கு அழகாக நம்முடைய தாய்மொழியை கொடுத்த மகான். அப்படியான விஷயங்கள்ல நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த மூலாதாரமும் மேல இருக்கக்கூடிய அந்த நடுநாடியில ஓடக்கூடிய அந்த மூச்சோட்டத்தையும் சீர்படுத்துறது தான் இதனுடைய உச்சபட்ச நிலை. அதற்காகதான் இந்த ஆசன பயிற்சி, கிரிய பயிற்சி, மூச்சு பயிற்சி, தவ பயிற்சி. அப்போ இந்த தவம் கூடும் பொழுது, நம்முடைய மனம் சீர்படும் பொழுது, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்ன அந்த பதட்டம், கோபம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகலும் பொழுது உயிராற்றல் கூடும். ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது நம்முடைய செல்கள் மொத்தமும் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நன்மை தீமை புரியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால பயிற்சிகளை செய்யும் பொழுது அந்த மூலாதாரத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த நிலை வரைக்கும் அந்த சக்தி பரவும் அப்படிங்கிறது திண்ணமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமானது நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னா, தொடக்க நிலையிலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த உணவு நெறிகளை ஒழுங்குபடுத்துவது. நன்றாக ஒரு நேரமாவதும் அடுப்பில் வேகாத உணவாக, மழை காலமாக இருந்தாலும் சரி, அடுப்பில் வேகாத உணவு, அதில் நாம் சொல்லக்கூடிய தேங்காய், வாழை, பேரிச்சை, பப்பாளி இப்படியான உணவுகளாக உட்கொண்டு வரும் பொழுது இரவு நேரத்தில் கொஞ்சம் சூடாக்கப்பட்ட உணவு இப்படி பொழுது நிச்சயமாக உங்களுடைய உடலும் உள்ளமும் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது. அதே போல உணவுல நல்லா பசிச்சு சாப்பிட்டா காரத்தன்மை, பசிக்காம சாப்பிட்டா அமிலத்தன்மை குடிச்சு போயிடும். இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, மறுபடியும் அந்த குழுவுல புதிதாக பயணிக்கக்கூடியவங்க உள்ள வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக வேண்டி நம்ம இதை பதிவிட்டோம் திரும்ப திரும்ப. அப்போ உணவை பசிச்சு சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிடும் பொழுதுதான் அந்த சுவைகள் நாட்டிலேயே பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஆசன பயிற்சிகள் முறையாக செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உடலும் உள்ளம் உயரும்
அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நம்ம 2 நாளுக்கு முன்னாடி செய்த அந்த மெடிடேஷனை மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். சும்மா சாதாரண மெடிடேஷனா தான் நம்ம அதைய புகுத்தணும். ஆனா அது ரொம்ப பயனுடையதாக உள்ளது. பல நபர்கள் கூட அதுல கருத்து கேட்டு மறுபடியும் அந்த மெடிடேஷனை தொடர்ச்சியாக எங்களுக்குள்ள பதிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால படுத்த நிலை நன்றாக படுத்திருங்க. படுத்துட்டு உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி வைத்து அப்படியே சுவாசம் ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். கவனம் கால் விரல்களில் பாதம், முழங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைக்கல் பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, இவ்விடங்களில் காற்றோட்டம், இரத்தோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. ஆழ்ந்த மூச்சில் எடுத்து விடுகிறோம். அடுத்ததாக வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், கருவாய், எருவாய், கணையம் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீண்ட காற்று இழுத்து இவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். தோள்பட்டை பகுதியில், இரு கை விரல்கள் பகுதியில் இவ்விடங்களுக்கு ஆழ்ந்து மூச்சு இழுத்து உயிர் சக்தி செலுத்துகிறோம். இவ்விடங்களில் காற்றோட்டம், இரத்த ஓட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. கழுத்து பகுதியில், தலைப்பகுதி, முன்பகுதி, பின்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், தலை உச்சி பகுதி, முதுகுத்தண்டுவடம், மூளை அனைத்து உறுப்புகளுக்கும் உயிர்ப்பாற்றல் சென்று அவ்விடங்கள் உயிர்ப்புடன் ஓய்வு நிலையில் உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதியில், வயிற்று பகுதியில், இடுப்பு பகுதி, தொடைகள், முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கண்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. இவ்வேளையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடந்த காலமே நம்முடைய வாழ்க்கையாக அமைந்துள்ளது. நாம் என்ன அனுபவித்தோமோ அதையே திரும்ப திரும்ப மனம் நினைவில் நினைத்து வாழுகின்றது. அதை அப்புறப்படுத்தும் பயிற்சியாக நாம் ஒரு 5 வயதுக்கு செல்கிறோம். நாம் சிறு வயதாக 5 வயது குழந்தையாக எண்ணி அந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியே வீசுகிறோம். 10 வயதில் நாம் என்ன நன்மை தீமை அனுபவித்தோமோ, தேவையில்லாதது, தேவையானது, அதில் நமக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு தேவையில்லாததை இந்த உடலையும் உள்ளத்தையும் விட்டு மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேறுகிறது. 10 வயதிலிருந்து 15 வயது, இந்த வயதில் நாம் முடிவெடுக்கக்கூடிய நபராக மாறியிருப்போம். அதாவது பெற்றோர்களுடைய கவனத்திலிருந்து நாம் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இந்த 14, 15, 16 இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டக்கூடிய நாம் அறியாமையில் செய்த விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் விட்டு வெளியேறுகிறது. 15 20 வயதுக்கு உட்பட்ட காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். இந்த வயதில் நமக்குள் ஏற்பட்ட மாறுதல்களை, அறியாமையில் செய்த விஷயங்கள் அனைத்தும் நாம் விரும்பி செய்யவில்லை, இயல்பாக செய்ததை அந்த குற்ற உணர்விலிருந்து நம்மை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்கிறோம். தானாக வந்தது தானாக வெளியேறுகிறது. எந்த ஒரு விஷயமும் நாமாக உருவாக்கி கொள்ளவில்லை,
அது இயல்பாகவே நமக்குள் வந்துவிடும். நம்முடைய பிறப்பினுடைய ரகசியத்தை பொறுத்து நம் சூழ்நிலை எந்த இடத்தில் வாழுகிறோமோ அதை கற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டு அது நன்மையோ தீமையோ செயல்படுகிறோம். ஆகையால் அவ்விஷயங்களையும் இந்த உடலையும் உள்ளத்தையும் விட்டு மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றுகிறோம். முழுமையாக வெளியேற்றிய பிறகு 20லிருந்து 25 இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த நினைவை கொண்டு வந்து நமக்குள்ள இருக்கும் தேவையில்லாத அனைத்து விஷயங்களையும் ஆழ்ந்து உள்ளிழுத்து அத்துணை தேவையில்லாத விஷயங்களும் வெளியேற்றி வருகிறோம். 25லிருந்து 30வது வயது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் அனைத்தும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேறி விடுகிறது. 30, 35 இந்த வயதில் ஏற்பட்ட மாறுதல்களை, ஒவ்வாமைகளை உடலையும் உள்ளத்தை விட்டு வெளியேற்றுகிறோம். 40வது வயதில் அடைந்த மனக்காயங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். 45 இந்த வயதில் ஏற்பட்ட முரண்பாடான விஷயங்கள் முழுவதும் வெளியேறுகிறது. 45 40லிருந்து 45க்குள் நடந்த அனைத்து விஷயங்களும் வெளியேறுகிறது. 50 45லிருந்து 50வது வயதுக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை வெளியேற்றுகிறோம். அது 55 முழுமையாக வெளியேற்றி விடுகிறோம். 60 55லிருந்து 60க்குள் என்ன நடந்தோ அதெல்லாம் வெளியேறட்டும். 65 70 75 80 அதற்கு கூடுதலான வயது இருந்தாலும் அந்த சமயங்களில் நமக்கான முரண்பாடான விஷயங்கள் உடலையும் உள்ளத்தையும் விட்டு வெளியேறட்டும். முழுமையான பிரபஞ்ச ஆற்றல் கொட்டி கிடக்கிறது, பறந்து விரிந்து உள்ளது. அவ்விஷயங்களை அள்ளி பருகி நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மேன்மைப்படுத்தி ஒரு சாந்த நிலையில், அமைதி நிலையில் நம்முடைய வாழ்க்கை வண்டியை பயணிப்போம். எதிர்மறை எண்ணங்கள் முழுவதும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் விட்டு வெளியேறட்டும். எண்ணங்களை மேம்படுத்துவோம், உயர்வோம், மற்றவர்களையும் உயர்த்துவோம், மேன்மையடைவோம், நலம் பெருக, வளம் பெருக, வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. அப்படியே மெல்ல எழுந்து வணக்கம் தெரிவித்து நம்முடைய உடலும் உள்ளமும் உயர வேண்டும், மேன்மையடைய வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டி நிறைவேற்றிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உடலுக்கு நல்ல ஒரு ஆசன பயிற்சியை அளித்த ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பாக நடத்தி வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் கிரீன் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்விலே நமக்கு நல்ல ஆசனங்களையும் சிறப்பான ஒரு பயிற்சிகளையும் அளித்து வரும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்விலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவு செய்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஐயா கேக்குதுங்க. கடைசியா சொல்லி கொடுத்த பயிற்சி ஒவ்வொரு வருஷத்துலயும் நடக்க அப்படி அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஆமாங்க ஐயா. அது கொஞ்சம் சவுண்டா கேட்கல. அது இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் நல்லா சவுண்டா சொல்லுவாங்க. நல்லதுங்க ஐயா, செய்வாங்க ஐயா. அது கொஞ்சம் சவுண்டா கேட்கல. ஒரு சிலது புரிஞ்சுது, ஒரு சிலது புரியல. இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் சவுண்டா சொல்லி கொடுங்க. அப்போ நல்லது வேல்யூ நல்லது. ரொம்ப குறைவா இருந்தது. இப்ப பேசுற மாதிரி சவுண்டு கேட்கல. ஓ சரிங்க ஐயா, செய்யலாம் ஐயா. சரிங்க. நல்லதுங்க நல்லதுங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியங்க. நல்லதுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைவர் மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.